மன்னர் மிடாஸ் மிகவும் பேராசை கொண்டவர். ஒரு நாள் அவர் அமர்ந்து தனது செல்வத்தை எண்ணிக்கொண்டிருந்த போது ஒரு தேவதை தோன்றினார். அரசனிடம் அவனுடைய ஆசையை கேட்டாள். ராஜா, நான் உலகிலேயே பணக்காரனாக இருக்க விரும்புகிறேன் என்றார். தேவதை புன்னகைத்து, சரி, நான் உனக்கு ஒரு தங்கத் தொடுதலை தருகிறேன். நீ எதை தொட்டாலும் அது தங்கமாக மாறும் என்றது. மன்னன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். தேவதை மறைந்தாள். மகிழ்ச்சியுடன் ராஜா தனது படுக்கை, தளபாடங்கள், உடைகள், உணவு மற்றும் தண்ணீரை தொட்டார். அவை அனைத்தும் தங்கமாக மாறியது. ஆனால் இப்போது அவரால் சாப்பிடவோ குடிக்கவோ முடியவில்லை. தவறுதலாக அவர் தனது மகளை தொட்டார். அவளும் தங்க சிலையாக மாறினாள். இப்போது ராஜா வருத்தமடைந்தார். அவன் அழ ஆரம்பித்தான். தேவதையிடம் மன்னிப்பு கேட்டான். தேவதை மீண்டும் தோன்றி அவளுடைய விருப்பத்தை திரும்ப பெற்றாள். ஒரு நதியின் தண்ணீரை எல்லாவற்றிலும் தெளிக்குமாறு அரசனிடம் கேட்டாள். அரசன் அவ்வாறே செய்தான். எல்லாமே முன்பு இருந்ததைப் போலவே மாறியது. ராஜா நல்ல பாடம் கற்றுக்கொண்டார். ஒழுக்கம் ஒருபோதும் பேராசை கொள்ளாதீர்கள். இருப்பதைக் கொண்டு